Hi y'all, Assalamu alaikum and welcome back to my channel. This is Sumaya from Sumi's Home Chef. இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் எதிர்பார்க்குறது மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog-ஓட வந்திருக்கேன். ஸோ வெயிட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கான vlog நான் காலையில் 6:30லேருந்தே எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கீழே கிச்சனில் பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சுட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் மேலே ஓப்பன் டெரஸ்க்கு போயிட்டுருக்கேன். அண்ட் இப்போ இங்கே என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா பயிறு பறிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன், சாம்பாரில் போடுறதுக்கு. ஸோ இந்த செடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெரஸ் கார்டன் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, குட்டியாக இருந்துச்சு. இப்போ நல்லாவே வளர்ந்துருக்குது. இதில் தான் நான் வந்து பயிறு பறித்து சாம்பாரில் சேர்க்குறதுக்கு வந்திருக்கேன். ஸோ இங்கே 2 நிற்குது அண்ட் மேலேயும் கொஞ்சம் நிற்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கொஞ்சம் பறிச்சுட்டு கீழே எடுத்துகிட்டு போகலாம். அவ்வளோதான், பயிறு பறிச்சாச்சு. இப்போ ஒன்று மட்டும் கொஞ்சம் நல்லா விளைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை மட்டும் நான் வந்து சாம்பாரில் போட முடியாது, பேலன்ஸ் இருக்கிறத சாம்பாரில் போட்டுடலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி பண்ணிவிட்டு அண்டு லஞ்ச் பாக்ஸ் ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் பசங்களை வந்து எழுப்பணும். ஸோ இப்போ வந்து நான் சொன்னது மாதிரி சாம்பார் பண்ணுறதுக்கு பருப்பு வேக வச்சுருந்தேன்னு சொல்லியிருந்தேன். இன்னொரு பாத்திரத்தில் வந்து சம் பொட்டேட்டோ பிரிஞ்சாலெலாம் சேர்த்து கொஞ்சம் வெஜ்ஜீஸை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது கூட இந்த பயிரும் சேர்த்து நான் வந்து சாம்பார் ரெடி பண்ணி எடுக்கணும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வந்து பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் வந்து வைக்கிறதுக்காக வந்து நக்கட்ஸ் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு போட்டிருக்கேன். அதே மாதிரி ரைஸும் வந்து நான் ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இன்னொரு பக்கம் வந்து சாம்பார் அப்புறமா நக்கட்ஸ் மட்டும்தான் வந்து பேலன்ஸ் இருக்குது. சாம்பார் பண்ணிவிட்டு அதையும் தாளித்து விட்டுட்டு நக்கட்ஸையும் நான் ரெடி பண்ணி முடிச்சிட்டேன்னா லஞ்ச் பேக் பண்ணிடலாம். நெஹான் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் எந்திரிச்சிட்டான், ப்ரஷ் பண்ணிகிட்ருக்குறான். ஸோ வந்து ரைஸு வந்து இந்த பக்கம் நான் ப்ரெஷர் குக்கரில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எல்லோ ரைஸ் தான் பண்ணியிருக்கேன், பசங்களுக்கு மட்டும்தான். மத்தியானத்துக்கு நாங்கள் வந்து சாதம் வந்து ஒயிட் ரைஸ் வந்து பண்ணலான்னு சொல்லிவிட்டு பசங்களுக்கு மட்டும் நான் வந்து எல்லோ மசாலா ரைஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து நமக்கு கிரேவி எல்லாம் தேவையில்லை. இதில் லைட்டாக மைல்டாக காரம் இருக்கும் அண்ட் மசாலா ஃப்ளேவரும் இருக்கும். ஸோ இது கூட நம்ம நக்கட் சாஸ் வச்சு சாப்பிட்டாலே போதும், நல்லாயிருக்கும். அதனால பசங்களுக்கு மட்டும் நான் வந்து கொஞ்சமாக அந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். அண்ட் ஆல்சோ ஸ்நாக்ஸுக்கு வந்து நான் வந்து சிம்பிளாக வந்து ப்ரெட்டு அண்ட் ஜாம் வச்சு கொடுத்து விடலான்னு சொல்லிவிட்டு நான் வந்து ப்ரெட் எடுத்துகிட்டு இருக்கேன். அதோடய எட்ஜஸை மட்டும் நான் வந்து கட் பண்ணிவிட்டு உள்ளாடி ஜாம் அப்ளை பண்ணி நான் வந்து 2 ப்ரெட் பீஸை ஒட்டி விட்டுட்டு அப்புறமா வந்து அதை சின்ன சின்னதாக ஸ்நாக்ஸ் பாக்ஸில் உள்ளாடி நிற்கிறது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வைக்கலாம். அந்த மாதிரி நான் வந்து இப்போ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இங்கே வந்து மிக்சட் ஃப்ரூட்ஸ் ஜாம் தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் ரிம்ஷாக்கு வந்து ஸ்கூல் வந்து ரீஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு 15 டேஸ் முன்னாடியே நெஹானுக்கு வந்து ஓப்பன் ஆகிடுச்சிது. ஸோ அவன் வந்து ரெகுலராக வந்து 2 வீக்ஸாக போயிட்டுருக்கான். அண்ட் ரிம்ஷாக்கு தான் வந்து இன்றைக்கி ஃபஸ்ட் டே. ஸோ அவ்வளோ தான் நான் வந்து மோஸ்ட்லி வந்து கவர் பண்ணியிருப்பேன். இப்போ வந்து நம்ம ப்ரெட் வந்து ஸ்நாக்ஸுக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு, ப்ரெட் அண்ட் ஜாம். ஸோ இப்போ வந்து அந்த இடத்த க்ளீன் பண்ணிடலாம். அடுத்ததாக இப்போ நான் வந்து லஞ்ச் பேக் பண்ண போகிறேன். ஸோ ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நான் வந்து 2 பேரோட லஞ்ச் பாக்ஸையும் எடுத்து ரைஸ் அண்ட் நக்கட்ஸ் வச்சுட்டு அப்படியே வந்து தனியாக வந்து கெச்சப் தனியாக வந்து செப்ரேட்டாக வச்சுப்பேன். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நெஹானுக்கு வந்து பேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நெஹானுக்கு முடிச்சதுக்கப்புறமா ரிம்ஷாக்கு பண்ணணும். நெஹான் வந்து ரொம்பவே ஏர்லியாக வந்து கிளம்புவோம், அதாவது ஒரு 8:15க்கெலாம் வந்து வீட்டிலேருந்து கிளம்பிடுவான். ஸ்கூல் வேன் வந்து கொஞ்சம் ஏர்லியாக வரும் அதனால. பட் ரிம்ஷா குட்டிக்கு பார்த்திங்கன்னா வந்து கொண்டு ட்ராப் பண்ணுறது தான். ஸோ வந்து 9 o'clock அங்கே இருக்கிறது மாதிரி கிளம்புனா போகிறோம், ஒரு 10 minutes டைம் தான் ஆகும். ஸோ அதனால் அவளுக்கு வந்து கொஞ்சம் லேட்டாகவே எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். அண்டு இதில் தான் வந்து நான் கொஞ்சமாக கெச்சப் போய்ட்டு அவனுக்கு வந்து டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு நான் வந்து வைக்க போகிறேன். நெஹான் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரெடி ஆகிட்டு இருக்கான். ஸோ அவன் வந்து மேலே வாப்பா வந்து அவனை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. கீழே வந்ததும் அவனுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்துட்டு அவனை அனுப்ப வேண்டியதான். ஸோ அவனோட லஞ்சும் நான் பேக் பண்ணி முடிச்சிட்டேன்.
ஸோ நெஹான் சார் கீழே வரதுக்குள்ளாடி வந்து ரிம்ஷாவோட லஞ்ச் பேக்கை ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்துகிட்ருக்கேன். இதுதான் வந்து ரிம்ஷா குட்டிக்கு இந்த வாட்டி வாங்கின லஞ்ச் பேக். அண்ட் அதில் வந்து நேம்லாம் வந்து எழுத சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்களும் வந்து ஒயிட் மார்க்கர் வச்சு எழுதியிருக்கோம். அதே மாதிரி வாட்டர் பாட்டிலில், டிஃபன் பாக்ஸில் எல்லாத்துலேயும் வந்து நேம் எழுத சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் அங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஒருவேளை அவள் ஸ்கூலில் மாற்றி ஏதாச்சும் தவறி எடுத்துகிட்டு வந்தாலும் ஸ்கூலில் வந்து பார்த்து எடுத்து கொடுக்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணுறதுனால. ஃபைனலாக ஸ்பூன் மட்டும் நான் வைக்கிறதுக்கு மறந்துட்டேன். ஸோ நான் அதையும் வந்து ஞாபகமாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ அவ்வளோதான். இனி இது 2 லஞ்ச் பேக்ஸையும் எடுத்து ஹாலில் வச்சுக்க வேண்டியது. அவங்களோட ஸ்கூல் பேக்ஸ் பக்கத்தில், அவங்கவுங்க பேக் பக்கத்தில் அவங்கவுங்க லஞ்ச் பேக்கை வந்து எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். ஸோ அவங்கவுங்க கிளம்பும்போது அவங்களோட திங்ஸை எடுத்துகிட்டு அப்படியே ஸ்கூலுக்கு கிளம்பிடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நெஹான் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அவன் வந்து கீழே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு போயிட்டுருக்கான். அப்படியே சாப்பிட்டுட்டு ஷூ மட்டும் போடணும். ஸோ அதுவும் போட்டுட்டு அவன் கிளம்பிடுவான். அண்ட் ரிம்ஷா பார்த்திங்கன்னா இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கா. ஸோ அவளை வந்து ஃபஸ்ட் டே வந்து அவளும் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டோடு தான் நைட்டு தூங்கினா. எழுப்புறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டம். ஸோ ஃபஸ்ட் டேங்கிறதுனால பிகாஸ் வந்து இத்தனை நாளாக ரொம்ப டிலேயாக தான் எந்திரிச்சிட்டு இருந்தா. இன்றைக்கி கொஞ்சம் ஏழையாக எழுப்புறதுனால கொஞ்சம் வந்து கஷ்டம். மற்றபடி அவள் வந்து ரொம்ப ஜாலியாக தான் இருக்கா. ஃபஸ்ட் டே ஸ்கூல் போகிறதுல ரொம்ப ஈகராக தான் இருக்கா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறது ரொம்ப நாளுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து ரிம்ஷா வந்து பாப்பா வந்து ப்ரஷ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. மீன்வைல் நான் நெஹானுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசை சுட்டுகிட்டே இருக்கேன். அண்டு நெஹான் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளாடி ரிம்ஷாவை வந்து பாப்பா வந்து குளிப்பாட்டி ரெடி பண்ணி முடிச்சிடுவாங்க. ஸோ நான் வந்து அவளுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் கொடுத்துட்டு அப்படியே வந்து அவளோட ஹேரும் பண்ணிவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி அவளை வந்து அனுப்ப வேண்டியதான் பேலன்ஸ். அண்ட் இன்றைக்கி ஃபஸ்ட் டே அப்படிங்கிறதுனால நானும் வந்து அவளை ஸ்கூலில் ட்ராப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நான் வந்து உங்கள் எல்லாருக்கூடையும் ஒரு குட் நியூஸை வந்து ஷேர் பண்ணி ஆகணும். அது என்னென்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு கேக் ஆர்டர் வந்திருக்குது. 3 kg வெண்ணிலா கேக். அதுவும் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கு அப்புறமா ரெடி பண்ண போகிறோம். ஸோ நெஹானுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் எடுத்துட்டேன். அண்ட் ரிம்ஷா வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு வந்திருக்கா. இப்போ வந்து மில்க்கு குடிச்சிட்ருக்காங்க. ஸோ குடிச்சு முடிச்சுட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி ரெடியாக வேண்டியது தான். அண்ட் நெஹான் ஆல்சோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டான். ஸோ அவனும் இப்போ கிளம்பிடுவான். அண்ட் இதுதான் ரிம்ஷா குட்டிக்கு இன்றைக்கான யூனிஃபார்ம். அவளுக்கு வந்து மொத்தம் 3 டைப் ஆஃப் யூனிஃபார்ம் கொடுத்துருக்காங்க. புதன்கிழமை மட்டும் ஒயிட் ட்ரெஸ் வரும். மற்ற டேஸில் 2 கலர்ஸ் மாற்றி போட்டுறது மாதிரி. நெஹான் சார் கிளம்பியாச்சு. ஸோ அவனோட வேன் வந்து பார்த்திங்கன்னா வந்து தெருக்கு உள்ளாடி வராது. கொஞ்சம் பெரிய சைஸ் வேன் அப்படிங்கிறதுனால ஸோ அதனால் வந்து தெருவோட அவுட்டரில் கொண்டு உப்பா ட்ராப் பண்ணுவாங்க. வேன் வர்றது வரைக்கும் நின்று அவனை வழி அனுப்பிட்டு தான் வருவாங்க. ஸோ நெஹான் வந்து கிளம்பியாச்சு. நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறதுக்காகவே அவன் பாய் காமிக்காமல் சிரிச்சிட்டே இருக்கான். ஸோ வந்து ரிம்ஷாவும் ஒரு பக்கம் குளிச்சிட்ருக்கா. ஸோ அவளும் வந்து குளிச்சுட்டு வந்துட்டா. நெஹான் எனக்கு பாய் காமிக்கிறதுக்காக அவசரமாக ஓடி வந்து காமிச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்கள இனி ரெடி பண்ணுறது தான் கொஞ்சம் பெரிய விஷயம். பிகாஸ் வந்து அவளுக்கு காலையில் கொஞ்சம் ஏர்லியாக சாப்பிட்றதுனா சாப்பாடே இறங்காது. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வந்து காலையில் சாப்பாடு போகும். அண்ட் ரிம்ஷாக்கு வந்து ஹேர் டூ பண்ணும்போதே அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சாப்பாடும் கொடுத்து ரெடி பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் வந்து சாப்பாடும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அண்டு ரிம்ஷாவுக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து இயரிங்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டட்டு மாதிரி தான் போடணும். அண்ட் ஆல்சோ வந்து மாலையெல்லாம் வந்து கோல்டில் போடக்கூடாது. மற்றபடி முத்து மாலை ஏதாச்சும் போட்டதாக இருந்தாலும் ஷர்ட்டில் உள்ளாடி தான் போடணும். அதே மாதிரி கோல்டில் வந்து பேங்கிள்ஸ் அந்த மாதிரி எதுவும் போடக்கூடாது. ஸோ வந்து ஹேர் டூ பார்த்திங்கன்னா அவளுக்கு ஃப்ரண்டில் வந்து ரொம்பவே ஷார்ட் ஹேர் இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணி விட்டுருந்தது. ஸோ அது இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டுது. இன்னும் அதை வெட்டினா சரியாகாது. ஸோ அதையும் அப்படியே சேர்த்து கவர் பண்ணுறது மாதிரி ஃப்ரண்டில் மட்டும் நான் வந்து லைட்டாக பின்னி எடுத்திருக்கேன். அடுக்கு பின்னல் அந்த மாதிரி நான் வந்து குட்டி குட்டியாக பின்னி அப்புறமா வந்து மொத்தமாக சேர்த்து வந்து அவளுக்கு ஸ்கூலுக்கு வந்து ரெட்டைச்சடை போடணும். அண்டு பின்னி வந்து பிளாக் ரிப்பன் வச்சு கட்டணும். ஸோ அதுக்காக வந்து நான் பண்ணிகிட்ருக்குறேன். அண்ட் அவளுக்கு வந்து ரிப்பன் வந்து இருக்குமான்னு தெரியல. ஸோ நான் உள்ளாடி வந்து டிஸ்கோ பேண்ட் சொல்லுவாங்க, சின்ன குட்டியாக இருக்கும். அதில் பிளாக் கலரில் போட்டுட்டு அதுக்கு மேலே தான் நான் வந்து ரிப்பன் வச்சு கட்டி விட்டுருக்கேன். இந்த மாதிரி இருக்கும்போது அவளுக்கு ஈவினிங் வர அப்படி பர்ஃபெக்டாக இருக்கும்ல. ஸோ அதுக்காக தான். அண்ட் இப்போவே மேலே வந்து சின்னதாக பின்னிருந்ததெல்லாம் பெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் வந்து குஷி கிளிப்னு சொல்லுவாங்களே, குட்டியாக இருக்கும், அதை வந்து மேலே வந்து லைட்டாக குலையாமல் இருக்கிறதுக்காக 2 பக்கமும் இந்த மாதிரி வச்சு விட்டுட்டேன். சாப்பாடு பார்த்திங்கன்னா வந்து பாதி தான் சாப்பிட்ருப்பா. அதுவே அவளுக்கு போதும் ஆயிடுச்சுது. மாமி பார்த்திங்கன்னா வந்து தோட்டத்துலேருந்து பச்சை மிளகா பறிச்சிட்டு வந்திருக்காங்க. ஸோ உங்கள் கூட காமிக்கிறதுக்கு விருப்பப்பட்டாங்க. நான் தான் காமிச்சிட்ருக்கேன். இவ்வளோ பச்சை மிளகா வந்து எங்கள் தோட்டத்தில் இப்போ ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு வந்தது தான். இதை வந்து மோர் மிளகா பண்ணலான்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து கீரி மோரில் போடுறதுக்காக வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க.
ரிம்ஷா பார்த்திங்கன்னா இனி வந்து ஷூ அண்ட் பெல்ட் எல்லாம் போட்டுட்டு கிளம்ப வேண்டியதான். மற்றபடி ரிம்ஷா குட்டி ரெடி ஆயாச்சு. அண்ட் டை பார்த்திங்கன்னா வந்து இன்னும் ஸ்கூலில் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணலை. ஸோ ஒரு 2 or 3 டேஸில் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து இன்றைக்கி டை போடலை. ஸோ பெல்ட் வந்து போட்டுட்டு முடிச்சாச்சு. இனி வந்து நானும் ஃபர்தாக போட்டுட்டு கிளம்பியாச்சு. ஸோ மாஸ்க்கு பார்த்திங்கன்னா வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இப்போ போடுறது கம்பல்சரி கிடையாது, நம்மளோட விருப்பம்தான். ஸோ அதனால் வந்து போட்டு விட்டுருக்கோம். பட் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணி ஃபியூ டேஸ்லேயே வந்து மாஸ்க்கை வந்து டெய்லி கம்பல்சரியாக வந்து போட சொல்லிட்டாங்க. பிகாஸ் இப்போவும் திரும்பவும் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்குது கோவிட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம ரிம்ஷா குட்டியை வந்து ஸ்கூலில் போய் ட்ராப் பண்ணிவிட்டு வந்துடலாம். ட்ராப் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறமா நான் வந்து லஞ்ச் வந்து சிம்பிளாக தான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ நான் அதை எதுவும் வீடியோ எடுக்கலை. அந்த லஞ்சை மட்டும் ஃபாஸ்ட்டாக டக்குன்னு முடிச்சுட்டு நம்ம வந்து கேக் ஆர்டருக்கு வந்து உள்ள ப்ரிப்ரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இதுதான் வந்து ரிம்ஷா குட்டியோட ஸ்கூல் பேக். அவள் வந்து அவளே போய் பார்த்து சூஸ் பண்ணி எடுத்திருந்தது. பிளாக் கலரில் சிம்பிளாக வந்து சூஸ் பண்ணியிருக்கா. இதுதான் அவளுக்கு வந்து இருந்ததுலேயே ரொம்பவே பிடிச்சிருந்து அப்படின்னு சொல்லிட்டு கலர்ஃபுல்லாக போடுறது அவளுக்கு வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டில். அண்டு பூ பார்த்திங்கன்னா வந்து வைக்கக்கூடாது ஸ்கூலுக்கு. அது எங்களுக்கு வந்து ஒரு ஃபியூ டேஸ்க்கு அப்புறமா தான் தெரிஞ்சுது. ஃபஸ்ட் டே நாளில் வந்து நாங்கள் வந்து ரோஸ் மட்டும் வச்சுருந்தோம். ஸோ இப்போ வந்து ஸ்கூலுக்கு வந்தாச்சு. ரிம்ஷாடா ஸ்கூலில் பார்த்திங்கன்னா வந்து அந்த கேஜிஸ்லாம் வந்து வேறு செக்ஷனில் இருக்கும். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரை தனியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இன்றைக்கி ஃபஸ்ட் நாள் வந்து அவங்க வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் அந்த செக்ஷனில் போக போகிறாங்க. ஸோ வந்து எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் ரொம்பவே. எங்களை விட அவள் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கா. அந்த செக்ஷன் ஃபுல்லாக வேறு, பில்டிங் ஃபுல்லாக வேறு. ஸோ அந்த பக்கம் தான் அவளுக்கு போகணும். அவளோட பழைய கிளாஸ் வந்து கீழே வந்து சின்ன பசங்களுக்கு வந்து கீழே தனியாக இருக்குது. ஸோ வந்து இது பெரிய பசங்களுக்கு உள்ள என்ட்ரன்ஸ். ஸோ இந்த என்ட்ரன்ஸோட ஃபஸ்ட் நாள் இப்போ தான் போகிறா. என்ட்ரன்ஸில் போனதுமே அந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து இருப்பாங்க. பசங்களை வந்து உள்ளாடி அழைச்சிட்டு போய் கிளாஸில் காமிச்சு வந்து கிளாஸில் விட்றதுக்கு டீச்சர்ஸ் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ரிம்ஷா குட்டி வந்து பாய் காமிச்சிட்டு உள்ளாடி போயாச்சு. ஸோ வந்து நல்லபடியாக ரிம்ஷாவை உள்ளாடி விட்டாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த பக்கமாக வந்து பார்க்குறோம் ரிம்ஷா குட்டியை. பாய் காமிச்சிட்ருக்கா பாருங்கள் ஜன்னலில். ஸோ வந்து அவள் வந்து நல்லபடியாக போய் செட்டில் ஆகிட்டா. அதை பார்த்து நமக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நாம் ஸ்கூல்லேருந்து கிளம்பலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னது மாதிரி லஞ்சுக்கு அப்புறமா நான் வந்து விலாகு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ வந்து இப்போ வந்து கேக்குக்கான பேட்டர் ரெடி பண்ணிட்டோம். வெனிலா கேக்குக்கான பேட்டர். இந்த பேட்டர் வந்து ஆல்ரெடி என்னோடய சேனலில் வந்து எப்படி பண்ணணுங்கிற ரெசிபி டீட்டெயில் எல்லாமே இருக்குது. ஸோ வந்து நான் அந்த டீட்டெயில்டாலாம் வீடியோ எடுக்கலை. அவுட்ரு அதாவது ஃபைனலாக வந்து இந்த மாதிரி அதை வந்து ஃபினிஷிங் பண்ணுறோம், டெக்கரேஷன் எல்லாம் தான் நான் வந்து இங்கே கவர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அவங்க எல்லாேருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். இப்போ கேக் செஞ்சு முடித்தாச்சு. இந்த கேக் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 2 kg இருக்கும். அண்டு 1/2 kgயில் 2 குட்டி கேக் செஞ்சுருக்கோம். ஸோ மொத்தமாக வந்து இது ஒரு கேக்கு அண்டு இன்னொரு கேக்கு. அப்புறமா வந்து எக்ஸ்ட்ராவாக இது வந்து வீட்டில் வந்து சாப்பிட்றதுக்கு பசங்க வந்து ஸ்கூல் போயிட்டு வருவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும்ல, அதனால் வந்து சின்னதாக ஒரு கேக்கு எக்ஸ்ட்ராவாக செஞ்சுருக்கோம் வீட்டில் சாப்பிட்றதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா கேக் வந்து லேயர் பண்ணிகிட்ருக்கோம். சுகர் வாட்டர்லாம் அப்ளை பண்ணி கீழே வந்து 2 kg வரது மாதிரியும் மேலே வந்து 1 kg வரது மாதிரியும் பண்ணலான்ட்ருக்கோம். ஸோ வந்து க்ரீம் ஃப்ரோஸ்டிங் பண்ணியாச்சு. இது வந்து நார்மல் விப்பிங் க்ரீம் தான் வந்து நாங்கள் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இப்போ வந்து 3வது லேயரும் வச்சு மேலேயும் நம்ம வந்து ஃப்ராஸ்டிங் பண்ணி முடிச்சுட்டு இந்த டயரை வந்து தனியாக நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து செட் பண்ண விட்டுட்டு இதுக்கு மேலே வரக்கூடிய அந்த சின்ன டயர் இருக்குல்ல, ஸோ அதையும் வந்து நம்ம ஃப்ரோஸ்டிங் பண்ணிவிட்டு 2யும் மேலே அரேஞ்ச் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ பார்த்திங்கன்னா மேலே வரக்கூடிய டயரையும் வந்து ஃப்ரோஸ்டிங் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து இதையும் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் செட் பண்ண விடணும். மீன்வேல் நம்ம ரிம்ஷா குட்டியும் ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. பசங்களுக்கு வந்து வீட்டில் ஈவினிங் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி கேக் வந்து தனியாக வந்து செஞ்சு வச்சுருந்தோம். ஸோ அதான் வந்து பசங்களுக்கு கொடுக்கணும். அண்ட் அது இன்னும் ஃப்ரோஸ்டிங் பண்ணலை. ஸோ அதுவும் ஃப்ரோஸ்டிங் பண்ணிவிட்டு பசங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு கொடுக்கணும். அதுக்குள்ளாடி வந்து ரிம்ஷாயும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுவா கீழே. அண்ட் கேக்கு வந்து டெக்கரேஷன் பார்த்திங்கன்னா எந்த வித தீமும் கிடையாது, இந்த மாதிரி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து நம்மளோட விஷ் தான், நம்ம இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணுவோம் அந்த மாதிரி தான். அண்ட் நாங்கள் இங்கே வந்து ஸ்கை ப்ளூ அப்புறமா பிங்க் 2 கலர்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைன் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து கீழே இருக்கக்கூடிய டயரில் வந்து பிங்க் அண்ட் ஒயிட் மிக்ஸ் ஆகிறது மாதிரி வந்து இந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம். அண்ட் இதில் வந்து லைன்ஸ் வர்றது மாதிரி நம்ம வந்து
ஃபினிஷிங் பண்ணணும். அப்புறமா ஃபஸ்ட்டு டயரில் பார்த்திங்கன்னா வந்து உடன் ஸ்கியூவர்ஸ் அண்ட் ஸ்ட்ரா பிளாஸ்டிக் ஸ்ட்ரா வச்சு வந்து கொடுத்துருக்கோம். இதுக்கு மேலே வந்து நம்ம டாப் டயரை எடுத்து வைக்கணும். ஸோ வந்து கேர்ஃபுல்லாக வந்து சென்டர் அலைன்மெண்ட் பார்த்து இந்த மாதிரி வச்சாச்சு. அண்டு இங்கே வந்து பெரிய நைஃப் வச்சு தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணி தான் அதை வந்து இதை வந்து மாதிரி மேலே வச்சுக்கிட்டோம். இப்போ வந்து இந்த பார்டர்ஸ் வந்து தெரியாமல் இருக்கிறதுக்காக அதை கவர் பண்ணி வந்து நம்ம ப்ளூ கலரில் வந்து இந்த மாதிரி ஸ்டார் டிசைன்ஸ் போட்டுக்கிறோம். அண்ட் கீழே பார்த்திங்கன்னா வந்து 2 கலரில் மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி லைன் போட்டிருக்கோம். அண்ட் கீழேயும் ஸ்கை ப்ளூ கலரில் வந்து க்ரீம் வச்சு ஸ்டார் டெக்கரேஷன் கொடுத்துருக்கோம். அண்ட் மேலே பார்த்திங்கன்னா வந்து ஃப்ளவர் ரோஸ் மாதிரி வைக்கலான்னு சொல்லிட்டு பிங்க் அண்ட் ஸ்கை ப்ளூ 2 கலரும் மிக்ஸ் ஆகும்போது ஒரு யூனிகார்ன் கலர் மாதிரி வரும்ல, ஒரு பர்பிள் அண்ட் பிங்க் எல்லாம் மிக்ஸ் ஆகி வரும். ஸோ அந்த மாதிரி வந்து 2 கலர்ஸ் மிக்ஸ் பண்ணி ரோஸ் டிசைன் கொடுத்துட்ருக்கோம். அண்ட் இந்த கேக் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் ஒரு டியூஷன் டேக்கு வந்து ஆர்டர் வந்தது. ஸோ அதுக்கு தான் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அண்டு சைடில் பார்த்திங்கன்னா வந்து கோல்டு பால்ஸை வச்சு அங்கங்கே அந்த மாதிரி ஒட்டி விட்டாச்சு. அண்ட் மேலே வந்து கம்ப்ளீட்டாக பிங்க் அண்ட் ஸ்கை ப்ளூ கலரில் ரோஸ் செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ இதில் டெக்ஸ்ட்டு மட்டும் கொடுக்கணும். ஸோ வந்து ஹாப்பி டியூஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டெக்ஸ்ட்டு கொடுத்துட்ருக்குறேன். பிளாக் கலரு ஜெல் கலர் யூஸ் பண்ணி நான் வந்து விப்பிங் க்ரீமில் மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி நான் வந்து பண்ணிகிட்ருக்குறேன். அவ்வளோதான். ஸோ வந்து இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு 5 o'clock இருக்கும். 5:30 இல்லைனா 6 o'clock வந்து கேக்கை வந்து எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அதுக்குள்ளாடி செஞ்சு கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது சூப்பராக செட் ஆகிடும். ஸோ கொஞ்சம் நேரம் அப்படி அவங்க எடுத்துகிட்டு போகிறது வரைக்கும் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதான். அதுக்கப்புறமா வந்து நம்ம பேக் பண்ணி சென்ட் பண்ணி விடணும். ஸோ அவ்வளோதான், நம்ம சூப்பரான கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. அண்ட் ரிம்ஷா ஆல்சோ வந்து கேக் தின்னு முடிச்சிட்டா. இப்போ பார்த்திங்கன்னா வந்து பிளாக் கலர் க்ரீம் வந்து லெஃப்ட் ஓவர் இருந்ததில் வந்து அவள் நேம் எழுதி கேட்டால். ஸோ நான் ஒரு பிளேட்டில் வந்து நேம் எழுதி கொடுத்தேன். ஸோ அதை தான் வந்து இது பண்ணிகிட்ருக்கா, சாப்பிட்டுட்ருக்கா. அந்த க்ரீமை மட்டும் தொட்டு சாப்பிட்டுட்ருக்கா பாருங்கள். ஸோ வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து அந்த விலாகை முடிச்சிக்கலான்னு நினைக்கிறேன். ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் ரெசிபி எல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும்.